வணக்கம் அன்பு தமிழ் உறவுகளே. இப்பொழுது நான் எமது தேசிய தலைவர் அவர்கள் வளர்த்தெடுத்த ஒரு மகரோடு நிற்கின்றேன். அன்றைய காலகட்டத்திலே போரினால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு பல இல்லங்களை தேசிய தலைவர் அவர்கள் உருவாக்கியிருந்தார். அதில் ஒன்றாக அதன் மூலவேராக இருக்கின்ற காந்தரூபன் அறுவைச்சோலையிலே வளர்த்தெடுக்கப்பட்ட மகன் இப்பொழுது பிரான்சில் இருக்கின்றார். 1998 ஆண்டு தான் அறுவைச்சோலைக்கு போனான். தலைவர் மாமாவின் நேரடி கண்காணிப்பில் நாம் வளர்க்கப்பட்டு போராட்ட புயல் வீசும் எமது மண்ணில் வேரோட்டம் விட்டு விரைவான வளர்ச்சியை கண்டு வரும் எமது அமைப்புகளில் ஒன்று காந்தரூபன் அறுவைச்சோலை. தன்னுடைய பிள்ளையை விட இந்த பிள்ளைகளை மிகவும் நேசித்தது கூட. தமிழர் தாயகத்தில் எத்தகைய போர்ச்சூழலுக்குள் தான் எவ்வாறு வளர்க்கப்பட்டனோ அதை தன் உளத்திலே வைத்து இன்று ஒரு பெரும் தொண்டாற்றி கொண்டிருக்கின்ற ஒரு பெருமகனாக இருக்கின்றார். அந்த வகையில் இப்பொழுது தமிழர் தாயகத்திலே பல்வேறுபட்ட வேலைத்திட்டங்களை செய்து கொண்டிருக்கின்றார். அதில் முக்கியமாக சொல்லக்கூடிய ஒரு வேலைத்திட்டம் என்று சொன்னால், தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளுக்கு திருமணத்தை முடித்து வைக்கின்ற ஒரு பெரும் வேலையை செய்து கொண்டிருக்கின்றார். கிட்டத்தட்ட இன்றைக்கு 93 பேருக்கு இவர் திருமணம் முடித்து வைத்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, கல்வித்தளத்திலும் எமது தமிழ் சமூகத்தை, அதாவது இன்றைய இளம் தலைமுறையினை, இன்று பிறந்து வளர்ந்து வருகின்ற இளம் தலைமுறைக்கு இன்றைய தாயகத்தினுடைய யதார்த்தத்தை சரியாக புரிந்து கொண்டவர் என்ற அடிப்படையிலே, கல்விதான் அவர்களுக்கு ஓர் பலம் என்ற அடிப்படையிலே கல்விக்கான செயற்திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றார். அந்த வகையில் இப்பொழுது ஒரு முக்கியமான ஒரு செயற்திட்டத்தை தொடங்கி இருக்கின்றார். அது பற்றியதான சில உரையாடலை தான் இப்போ இருக்கின்றேன். வணக்கம். இப்பொழுது நீங்கள் அந்த கல்வி தொடர்பாக ஒரு செயற்திட்டத்தை தொடங்கி இருக்கிறீர்கள். அது பற்றியதான ஒரு விளக்கத்தை சுருக்கமாக தர முடியுமா? ஆமாம், நாங்கள் அறுவைச்சோலை கல்விக் கழகம் ஒரு அமைப்பை பிரான்சில் உருவாக்கி இருக்கின்றோம். இந்த அறுவைச்சோலை கல்விக் கழகமானது தாயகத்தில் கல்வி நிலையங்கள் உருவாக்குகின்றதான் பிரதான திட்டம். நாங்கள் ஒரு மாவட்டத்துக்கு 10 கல்வி நிலையம் இயங்கணும் என்ற ஒரு திட்டத்தோடு பயணிக்கின்றோம். அதில் முதலாவது ஒரு கல்வி நிலையம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் வாகரை பிரதேசத்தில் கதிரவழி என்ற இடத்துல நாங்கள் அதை செய்கிறதுக்கு தீர்மானிச்சிருக்கிறோம். அதில் 2000 குடும்பங்கள் இருக்கின்றது. இப்போ ஒரு 6-7 கிராமங்கள் இருக்கின்றது. இப்போ எங்களுடைய நோக்கம் ஒரு கிராமத்தை பொருட்படுத்த அந்த கிராமத்தின் ஒரு வளர்ச்சி, கல்வியில் ஒரு வளர்ச்சி ஏற்படுதான் பிரதான நோக்கம். அத்தோட எமது தாயகத்தில் கல்வி செயற்பாடுகள் செய்கிற அமைப்புகள், தனிப்பட்டாக்கள், அவர்களோட ஒரு தொடர்பாடுகளை ஏற்படுத்தி அதுக்கூடாக எங்களுடைய மிகவும் பாதிக்கப்பட்ட சமூகத்துக்கு கல்வியில் ஒரு நல்ல நிலைமையை ஏற்படுத்துவதுதான் எங்களுடைய பிரதான நோக்கம். இப்பொழுது உதாரணத்துக்கு நான் பிரான்ஸில் இருக்கிறேன். இப்போ நீங்கள் சொல்லுகின்ற இந்த செய்தியை நான் பார்த்த பிற்பாடு எனக்கும் ஒரு தாயகத்தில் ஒரு கல்வி செயற்பாட்டுக்கு பங்களிக்க வேண்டும் என்ற ஒரு விருப்பம் வந்தால் எப்படி உங்களோட தொடர்பு கொள்வது, அது அந்த செயல்முறை எவ்வாறு இருக்கும்? நாங்கள் இப்போ இங்கே மாதம் 4 ஜீரோ திட்டம் நடைமுறைப்படுத்தியிருக்கிறோம். 6 மாதத்துக்கு 25 ஜீரோ, ஒரு வருஷத்துக்கு 50 ஜீரோ என்ற திட்டம். நாங்கள் அவர்களை எங்களோட இணையராக்கள் இப்போ சதுர உதவி செய்யக்கூடிய ஆக்களும் பெறலாம், நிதி பங்களிப்பு காரணம் பெறலாம். அவர்கள் எங்களோட இணையராக்கள் அனைவரையும் நாங்கள் ஒரு வாட்ஸ்அப் குரூப்புக்குள்ளே இணைத்து அவர்கள் எல்லாருமே அதன் கணக்கு வழக்குகளை பார்க்கலாம். அதாவது எல்லாமே நாங்கள் ஓப்பனாகவே கணக்கு அதிலேயே போடப்படும். இது ஒரு வெளிப்படையாக எல்லாரும் சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு வேலை. அப்போ இங்கே உள்ள ஒரு பிரதான பிரச்சனை, அந்த காசு எங்கே போகுது எங்கே வருதுன்ற பிரச்சனை காரணமாக தான் இன்றைக்கு நாங்கள் 15 வருஷமாக ஒரு பெரிய ஒரு பின்னடைவுக்கு நிற்கிறோம். அப்போ நாங்கள் இந்த விரும்பினாக்கள் நன்கொடையை தரக்கூடிய ஆக்கள், ஓகே, நீங்கள் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் எங்களோட இணையக்க எங்கென்ற அந்த செயற்பாடு உங்களுக்கு தெரிய வரும். அப்போ நாங்கள் ஒரு கல்வி நிலையம் டிஸ்டர்ப் பண்ணிக்க 2000 குடும்பங்கள் அதால் பலன் பெறும். ஆனால் நாங்கள் இங்கே கொடுக்க போகிறது ஒரு 4 ஜீரோ மாத்திரம் தான் மாதம். இங்கே ஒரு பெரிய கடன் சுமையை என்றாலும், ஆனால் 4 ஜீரோ தர்றதுக்கு கடன் சுமையை நாங்கள் காரணம் சொல்லிடலாம். அப்போ இது எல்லோரும் சேர்ந்து ஓப்பனாகவே நாங்கள் அந்த ஒரு வாட்ஸ்அப் குரூப்பு கூடாக இல்லாட்ட ஒரு வெளிப்படைத்தன்மையோட இயங்கிக்க இது உண்மையாக ஒரு பெரிய ஒரு திட்டமாக மாறும். அப்போ அந்த ஒரு கிராமத்தை நாங்கள் குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே டெவலப் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ இது நாங்கள் எல்லாருமே நீங்கள் விரும்பினாக்கள் வாங்கோ, உங்களால் சதுர உதவி செய்யக்கூடிய ஆக்கள், நிதி தரக்கூடிய ஆக்கள் எல்லாருமே அதில் அவதானிக்கக்கூடிய ஒரு சிஸ்டத்தை அங்கே உருவாக்கி வச்சிருக்கிறோம். அது கூட எல்லாருக்குமே அந்த கணக்கு வழக்குகள் தெரிய வரும். இப்போ இந்த திட்டத்தில் முதலாவதாக எந்த இடத்துல எந்த பேரில் அந்த பாடசாலையை நீங்கள் தொடங்கியிருக்கிறீங்க? நாங்கள் என்ன சொன்னால், இப்போ மட்டக்களப்பு மாவட்டத்தில் மிகவும் பாதிக்கப்பட்ட ஒரு இடமாக
வாகர பிரதேசத்தில் கதிரவழி என்ற ஒரு இடத்துல அவரோட கதைச்சு அங்கே 2 பள்ளிக்கூடம் இயங்குது. ஒரு 5ஆம் ஆண்டு கீழ்ப்பட்ட பள்ளிக்கூடம், 5ஆம் ஆண்டுக்கு மேற்பட்ட பள்ளிக்கூடம். இப்போ 2 முனைச்சு அதை சுத்த ஒரு மக்களை முனைச்சு இப்போ நாங்கள் அங்கே அவரோட கதைச்சு அந்த பள்ளிக்கூடத்திலேயே மாலை நேர வகுப்பை ஸ்டாப் பண்ணுறதுக்கு இருக்கிறோம். அது பகலவன் கல்வி நிலையம். அதுக்கு பேர் பகலவன் கல்வி நிலையம். அது சூரியன் மாதிரி அந்த பகலவன் மாதிரி அந்த மக்கள் வந்து மிகவும் போராளையும் மற்றது மிகவும் அவன்ற பல காரணங்களுக்காக ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு பிரதேசம். இப்போ நாங்கள் அந்த 6-7 கிராமத்தையும் ஒரே அடியாக நாங்கள் தனிப்பட்ட ரீதியில் கொடுத்து கொண்டு இப்போ 15 வருஷமாக தனிப்பட்ட ரீதியில் எத்தனை பேர் செய்து கொண்டு இருந்தாலும் அதன் கல்வியின் அடைய மட்டம் பண்ணது மிக வீழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா நாங்கள் அந்த தொடர்ந்து அவதானிப்பு குறைவாக இருக்குது. இப்போ எங்கென்ற திட்டம் பண்ணால் அந்த கிராமம் அவ்வளோத்தையுமே ஒரு நெட்வொர்க்கில் கொண்டு வந்து அந்த கிராம மக்களோடு இணைந்து அவையெல்லாம் நாங்கள் செய்ய போகிறோம். நாங்கள் நிதி மட்டும் தான் கொடுக்க போகிறோம். அப்போ எங்களுக்கு அவையெல்லாம் ஃபுல்லாக ஊக்கப்படுத்தி செய்ய போகிறோம். இப்போ நாங்கள் நிதி கொடுக்க போகிறோம். அவையில் அதை செய்து அந்த கிராம மக்களை நாங்கள் படிப்படியாக அடைய மட்டத்தை கொண்டு வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவோம். அதான் எங்களுடைய திட்டம். அப்போ அந்த ஒரு கிராமம் பண்ணுறது ஒரு 2000 குடும்பத்துக்கு மேற்பட்ட இது பலன் அடைய போயிடும். இப்போ அதுக்குரிய சரியான திட்டமிடலோட அவையோட கதைச்சு நாங்கள் ஸ்டாப் பண்ணுறதுக்குரிய தயார்படுத்தலை செய்து கொண்டிருக்கிறோம். இப்போ பொதுவாகவே இந்த கல்வி திட்டம்ன்றதை வந்து உங்களுக்கு என்னென்ன அந்த 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 ஐடியா என்ன உங்களுக்கு உருவானது? என்ன காரணம், என்ன சூழல் அங்கே இருக்கிறதுக்கு? இப்போ என்னென்னு சொன்னால் இப்போ நாங்கள் ஒரு நீண்ட அனுபவம் எனக்கு இருக்கிற நாங்கள் சின்னையில் இப்போ நாங்களே 5ஆம் ஆண்டு 6ஆம் ஆண்டு மட்டும் போர் சூழல் காரணமாக படிக்க இல்லை. இப்போ எங்களுக்கு ஒரு 8 வயது 9 வயதில் நாங்கள் 1வது 2ஆம் ஆண்டு படிக்கிறோம். அப்போ ஒரு 6-7 வருஷம் படிக்காமல் அந்த சின்னலேருந்து அதை மீட்டு படித்து நாங்கள் இன்றைக்கு ஒரு பொறியியலாளர்களாக மாற்றினது ஒரு நீண்ட அனுபவம் எனக்கு குழந்தையிலேருந்து இருக்குது. அப்போ எனக்கு 100% நம்பிக்கை இருக்குது. இப்போ இங்கே நாங்கள் ஃப்ரான்ஸில் வந்து இன்றைக்கு நாங்கள் எங்கள்கிட்ட வேலை திட்டத்தை குறிப்பிட்ட காலத்தில் மில்லியன் கணக்கான பெறுமதி செய்து முடித்து அதை நாங்கள் ஆதரத்தை காட்டியிருக்கிறோம். அந்த வகையில் எங்களுக்கு ஒரு நீண்ட அனுபவம் இருக்குது. நாங்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் படிக்காமல் வந்து திருப்பி படித்து படிப்படியாக வளர்ந்து இலங்கையில் பல்கலைக்கழகத்துக்கு போய் அதுலேயும் சவாலை முடித்து ஒரு பாஸ் அவுட் ஆகி ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருக்கிறோம்டா. அப்போ அங்கே உள்ள எல்லாருமே படித்து சாதிக்கலாம் என்றதை நாங்கள் அனுபவ ரீதியாக இருக்குது. அப்போ அந்த கிராம மக்களும் ஒரு ஆர்வத்தோடு இருக்கணும். இப்படி நாங்கள் 80 கல்வி நிலையத்தை 6வது செய்யணும். உங்கள்கிட்ட அம்மம்மான்ற பேர்லேயோ இல்லாட்ட ஒரு அமைப்பாவோ நாங்கள் தொடர்ந்து இயங்குகிற பட்சத்தில் கல்வியில் ஒரு மாற்றம் பெறும். 100% அது முன்னேற்றம் நம்பிக்கை இருக்குது. நிச்சயமாகவே இவர்கள் வந்து வாகரை என்று சொன்னாலே எங்களுடைய போர்க்காலத்திலே ஒரு முக்கியமான ஒரு இடம் வாகரை இப்பொழுதுமே நினைவில் உள்ள ஒரு பேராக இருக்கின்றது. அந்த வாகர பகுதி வந்து உண்மையாகவே ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு பகுதி. இன்றைக்கும் அங்கே வாகரையில் இருக்கின்ற மக்கள் வந்து அன்றாட காட்சிகளாகத்தான் அங்கே இருக்கின்றார்கள். அந்த வகையில் அங்கே பகலவன் என்ற பெயரிலே 1வது கல்வி நிலையத்தை தொடங்கி இருக்கின்றார். அவர் சொன்னது போலவே வந்து இந்த திட்டத்தில் இணைந்திருக்கின்றவர்கள் வந்து நீங்கள் விரும்புகின்ற பெயரில் கூட அந்த 80 இடங்களில் நீங்கள் பாடசாலையை திறக்கலாம். இன்றைக்கு சமகாலத்தில் பார்த்தோம்னு சொன்னால் இன்றைக்கு இங்கே பிறந்து வளர்ந்து வருகின்ற எமது இளம் தலைமுறைக்கு நாங்கள் கொடுக்க வேண்டியது 1வது வந்து கல்விதான் அவர்களை ஒரு அறிவு சார்ந்த சமூகமாக மாற்றும். அந்த அறிவுசார் சமூகமாக மாறுகின்ற பொழுதுதான் நமக்கான ஒரு நல்ல ஒரு சமூகத்தை தர முடியும். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு சமகாலத்தில் இன்றைக்கு தாயகத்தில் பல்வேறுபட்ட சூழல்கள் வந்து நாங்கள் சமூக வலைத்தளங்களில் பார்க்கலாம். போத பிரச்சனைகள், குரூப் சண்டைகள் என்று பல விடயங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அதுக்குள் அது இளையம் தலைமுறையினை வந்து ஒரு கல்விசார் சமூகமாக மாற்றுவது நமக்கான ஒரு பலம். இந்த பலம் தான் அவர் தலைவர் வளர்த்தெடுத்த ஒரு பெருமகன். இன்று அந்த தலைவர் எந்த நோக்கு நிலையிலே அந்த கல்வித்தளத்திலே அவரை வளர்த்தெடுத்தார்களோ அதே நோக்கு நிலையிலே இன்று இந்த செயற்திட்டத்தை முன்னெடுத்து வருகின்றார். அவருக்கு எமது பாராட்டத்தில் கூறிக்கொள்கின்றோம். இந்த செயற்திட்டத்தில் இணைந்து கொள்ள விரும்புகின்றவர்கள் கீழே தருகின்ற இந்த இலக்கத்தோடும் இந்த மின்னஞ்சலோடு நீங்கள் தொடர்பு கொண்டு அவரோடு தொடர்பு கொண்டு இந்த செயற்திட்டத்திலே நீங்கள் பங்கெடுத்துக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.